ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமே ஜாமை கொண்டா நானே வச்சுக்கிறேன். நேத்திலிருந்து ரொம்ப சலசலப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினதும் அதற்கு இப்போ மறுபடி இந்த பாஜக சார்பில் இருந்து ஒரு வீடியோ வெளியிடப்படுகிறது. அதை பல கட்சியினர்கள் என்னப்பா இது ஒரு சுயமரியாதைக்கு வந்த இழுக்கு அல்லவா, தமிழர்களை மன்னிப்பு கேட்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்ப்பதும், அதற்கு விளக்கத்தை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொடுப்பதும், இல்லை இதுக்கு எண்டு கார்டு போடவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது பன் ஜிஎஸ்டி அன்னபூர்ணா. இதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதையா ஒட்டுமொத்த பேக்கரிக்கும் இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம், மக்கள் இதை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வர்ற மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் மாசா லே ஆஃப் அப்படிங்கிறதும் பல இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் ஜாப் செக்யூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் நீங்களும் ஏஐ டூல்ஸை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் ஏஐ மற்றும் சாட் ஜிபிடினுடைய மாஸ்டர் கிளாஸ் தான். முதல் 1000 நபர்கள் அதில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி 3 மணி நேர மாஸ்டர் கிளாஸை நீங்கள் ஃப்ரீயாக லிசன் பண்ணலாம். அதற்கான லிங்க் தான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 மணி நேர மாஸ்டர் கிளாஸ் முதல் 1000 நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு 5000 மதிப்புள்ள சில போனஸ் அசட்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த 3 மணி நேர மாஸ்டர் கிளாஸில் 20க்கும் அதிகமான ஏஐ டூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நாம் ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டாவை எக்ஸல் ஷீட் வழியாக அதை கன்வெர்ட் பண்ணுறது, இல்லாட்டி முக்கியமான ஒரு பிராண்டிங் பண்ணுறது, நான் ஒரு டீச்சராக இருக்கேன், இல்லை நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கேன், இல்லை என்னுடைய ஜாப் இந்த மாதிரி ரிலேட்டட் கிடையாது, பட் அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை எப்படி பயன்படுத்தலாம் இப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்கும். ஸோ சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், நான் டெக் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே இந்த மாஸ்டர் கிளாஸ் உபயோகமாக இருக்கும். அதனுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அன்னபூர்ணாவினுடைய நிறுவனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போ ஒரு மன்னிப்பை கோருகிறார். 3வது தலைமுறையாக அன்னபூர்ணா அந்த ஒரு பேக்கரியை நடத்தக்கூடிய அந்த மனுஷன் ஜிஎஸ்டி சார்பாக நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. எங்கள் பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதில் வைக்கக்கூடிய அந்த க்ரீமுக்கு 5% ஜிஎஸ்டி, ஆனால் அதே நாங்கள் க்ரீம் பண்ணால் மாற்றிட்டோம்னா 18% ஜிஎஸ்டி. மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணையும் க்ரீமையும் கொண்டு வாங்க, நாங்களே தடவி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எங்கள் கடைக்கு இந்த எம்எல்ஏ வருவாங்க, யார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை சொல்கிறாங்க. அவங்க வந்து டெய்லி சாப்பிடுவாங்க, சண்டை போடுவாங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த கோயம்புத்தூர் குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குசும்பு மாதிரியே பேசினார். படு வைரலாக அந்த வீடியோ என்ன ஆகுது, எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. கேள்வி கேட்டுட்டார், ஜிஎஸ்டியை பற்றி தெளிவான கேள்விகளை கேட்டுட்டாங்க. பாருங்கள், பேக்கரியில் நடக்கிற அநியாயம் இதுதான், கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகிடுது, 5%, 10%, 18% அப்படின்னு சொல்லி காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோ போர்ட்ரேட் செய்யப்பட்டது. அப்படி போர்ட்ரேட் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டதுன்னா, ஜிஎஸ்டியில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கான ஒரு அவுட்புட்டை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போ மக்கள் மத்தியில் இந்த ஒரு வீடியோ வைரலாக மாறின உடனே அடுத்ததாக பெரிய பிரச்சனைகள் எங்கே வருது, அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் இப்படி கேள்வி கேட்டீங்க, நீங்கள் கேட்டது ரொம்ப தப்பாக இருக்குது, அதை வச்சு இப்போ அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் 7 மணிலிருந்தே கோயம்புத்தூர் அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவர் கூப்பிட்டுருப்பார் போல், இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் கூப்பிட்டுருப்பார் போல். அன்னபூர்ணாவினுடைய ஓனர் கூப்பிட்டுட்டு வானதி அவர்களுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கூப்பிட்டுட்டு மன்னிப்பு கோர வேண்டும், ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக மாறிடுச்சு, அது வேறு விதமாக அதை திசை திருப்பிட்டாங்க, ஸோ நான் வந்து அமைச்சர்கிட்டையும் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பதாகவும், அதன் பிறகு அன்னைக்கு முடியாதுங்க, ஒரு 3 மணிக்கு மேலே வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க, வானதி அவர்கள் இருக்காங்க. அப்போ 4 மணிக்கு இவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருப்பது அப்படின்னு சொன்னதுனால ப்ரெஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே உங்களை வந்து நான் வந்து மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அன்னபூர்ணா அவர்களுடைய அந்த ஓனர் வந்திருப்பாங்க. வந்து இவங்க கிட்ட பேசின அந்த வீடியோ வந்து வெளியில் வைரலாக மாறுது. அப்போ இந்த வீடியோ வெளியில் விட்டது யார் அப்படின்னு பார்த்தா, அது பாஜக சார்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வெளியில் விட்டுருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த அன்னபூர்ணாவினுடைய அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அப்போ அந்த ஓனரை மிரட்டி இவங்க என்ன செய்ய வச்சுட்டாங்க, பணியை வச்சுட்டாங்க, பெரிய அளவில் மன்னிப்பு கோர வச்சுட்டாங்க. இது தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவில் அதற்கு ஒரு ட்வீட்டு, அதற்கு ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்லி அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்ததாக கனிமொழி அவர்கள் கூட ஒரு திருக்குறள்லாம் போட்டு எங்களுடைய சுயமரியாதையை, தமிழர்களுடைய சுயமரியாதையை யாரும் இங்கே கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருக்குறளை மேற்கோள் காட்டிலாம் ஒரு ட்வீட் எல்லாம் போட்ட உடனே மறுபடியும் இது வைரலாக மாறுது. எக்ஸ்பிளனேஷனை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நாங்கள் வாண்டடாக வந்து அவரை மன்னிப்பு கோருங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டலை. ஆனால் அதே இடத்துல நீங்கள் இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து அவருடைய ஹோட்டலுக்கு போய் நான் இந்த சாப்பிட்டேன், இந்த மாதிரி பேக்கரிக்கு போய் இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு. அதை நான் சாப்பிடவே இல்லை, அந்த ஜிலேபிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த நேரத்திலேயே என்னால் என்ன செஞ்சுருக்க முடியும்? அவரை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்க முடியும். பட் எங்களுடைய ஒரு உறவு, நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், அவர் ஒரு தொழிலதிபராக இருக்காங்க, அந்த உறவில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஜனரஞ்சகமாக பேசினதை நாங்கள் கேட்டு மறுபடியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்தோமே தவிர அவரை நாங்கள் வாண்டடாக டார்கெட் பண்ணவே இல்லை. டார்கெட் பண்ண வேண்டிய தேவையும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கருத்துக்கள் இப்போது பெரிய அளவில் வைரலாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல யார் பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் ஜிஎஸ்டியை பற்றி அவர் கேட்ட கேள்விகளும் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க மன்னிப்பை கோரினார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோரி அந்த வீடியோவை வெளியில் விட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுல. அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். எங்களுடைய கட்சி சார்பாக சில நிர்வாகிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வீடியோவை வெளியில் விட்டுட்டாங்க, அதற்கு நாங்கள் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ்லாம் வேண்டாம், நான் உங்களை வந்து தனியாக வந்து பார்த்து மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் சொல்லும்போது அதை எங்களுடைய எம்எல்ஏவை நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, இதோ நீங்கள் மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு ஒரு பெரிய இழுக்கை ஏற்படுத்தியிருக்கும். அவருக்கும் அவருடைய மரியாதை குறைவாக அதை பார்த்திருக்கலாம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலங்கள் வந்துட்டு இருக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லும்போதே எல்லா பண்டிகைகளும் இந்த 3-4 மாசத்துல வந்துடும் வச்சுக்கோங்க. அப்போ இதனால நிறைய பேக்கரியில் இனிப்புகள் அப்படிங்கிறது தரமாக வழங்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டும். ஸோ பேக்கரி எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன செய்யுங்க, கூடுதலாக உங்களுடைய ஸ்க்ரூனிட்டி அப்படிங்கிறது இருக்கட்டும். அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கெல்லாம் இனிப்பு சரியாக இருக்கா, எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணியுங்கள் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏயா, ஒரு பேக்கரி ஓனர் கேட்டதுக்காகவா அத்தனை பேக்கரி ஓனர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாம். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தானப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்கொள்ள வேண்டிய விதம் உங்கள் கையில் நான் விட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி அரசியலை நம்ம சொல்லி காண்பிக்கலாம். ஸோ இது ஒரு பெரும் அரசியலாக மாறி நிற்கிறது. இந்த பெரும் அரசியலில் யார் மீது தவறு இருக்குது, யார் சரியாக செஞ்சுருக்காங்க, இதை எப்படி கையாண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மனதும் அதற்கு தகுந்த மாதிரியான ஐடியாக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு செய்யுங்கள். ஆனால் அடுத்ததாக இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 செய்திகள் இருக்குது. ஒன்று துரைமுருகன் வர்சஸ் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்ததாக அன்பில் மகேஷ் வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. ஆல்ரெடி துரைமுருகன் அவர்கள் அந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சிலிருந்து, எப்பா பெரியவங்களை வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கே வந்து எல்லாமே டிகிரிலாம் வாங்கி அங்கே இருக்கிறவங்க, திமுகவில் நிறைய சீனியர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் கையாண்டுட்டு போகிற விதம் ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்ல, உடனே துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு நகைச்சுவையாக நான் என்ன சொன்னேன், ரஜினிகாந்த் அவர்கள் பல்லு போன பிறகும் நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, இளைஞர்களுக்கு அவங்க வழிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுக்க, எங்களுடைய நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தோடனே துரைமுருகன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாள் ஒரு மீட்டிங்கில் போய் இளைஞர்களை கைப்பிடிச்சு வழி நடத்தி கொண்டு போங்க, அவங்களுடைய வழியை மறித்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களை மறைமுகமாக தாக்க, இப்படின்னு சொல்கிற ஜூனியர் சீனியர் சண்டை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ உதயநிதி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கிளாஷ் எல்லாரும் ஊரறிந்த உண்மையாக மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தா நேற்று துரைமுருகன் அவர்கள் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப வைரல். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளைஞர்களுக்கு முதியவர்கள் வழிவிட வேண்டும். சூப்பர். அப்போ உதயநிதி அவர்கள் சொன்னது சரிதான், வழிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொன்னதற்கு துரைமுருகன் அவர்கள் ஓகே சொல்லிட்டார் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு தவறு இருக்குது. துரைமுருகன் அவர்கள் இதோடி மட்டும் நிப்பாட்டலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். ஆனால் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் வந்த உடனே எங்களுக்கு இந்த பொசிஷன் வேணும், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. கேட்டுச்சா உதயநிதி அவர்களே? எதுக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு கூட நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டாரா? அந்த ஒரு கேள்வி இங்கே வருது. இந்த கேள்வி வர்றதுக்கு அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் கட்சிக்காக உழைத்த நிறைய நபர்கள் இருக்காங்க. குடும்பம், குட்டி, தூக்கம் இது எல்லாத்தையுமே தொலைத்து திமுகவே உழைத்த நிறைய சீனியர்ஸ்
சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய மரியாதை, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல செஞ்சுட்டு அடுத்ததாக இளைஞர்கள் அவங்களுடைய பதவி இல்லாட்டி என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நாங்கள் தான் முதியவர்கள் விலகி போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சரிப்பட்டு வராதப்பா அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து தான் எகெயின் ஒரு பெரிய ப்ரூஃபாக வந்திருக்கு. திமுகக்குள்ள சலசலப்பு அப்படிங்கிறது இருக்குது. யார் மறைச்சாலும் சரி இந்த சலசலப்பு இப்போ நேரடியாகவே வெடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது அன்பில் மகேஷ் அவர்கள். இந்த பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்களேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் விழுப்புரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்டன் நிறைய விடுதி இருக்கும்ல, அந்த விடுதியில் போடக்கூடிய சாப்பாடில் புழு இருக்குது. நிறைய பேர் ஆதி திராவிடர்களுடைய விடுதியை பற்றி நேற்று நம்ம பேசினோம். அதை வீடியோவாக எடுத்து பேசின அந்த நியூஸ் மீடியாவுக்கு பிசிஆர் ஆக்ட் படி உங்களை நாங்கள் தண்டிச்சிருவோம், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே உங்களை நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டின அதிகாரிகள் இருந்ததும் நம்ம நேற்று வீடியோவாக போட்டிருந்தோம். இது அடுத்ததாக இன்னொரு விடுதியில் எம்எல்ஏ வந்து பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது விடுதியினுடைய அந்த காப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு வாரம் தான் இங்கே தங்குவார். அடுத்ததாக எங்கே போகிறாருன்னு தெரியாது. சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகள் சொல்லக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரல். ஸோ பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறதுல அடுத்தடுத்ததாக ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த செயல்பாடுகள் இது எல்லாமே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிரான செயலாக பார்க்கப்பட்டது. சொல்லப்போனால் இதெல்லாம் வைரல் பண்ணுறது திமுக காரங்க தான். அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பிடிக்காத நிறைய நபர்கள் உள்ளேயே இருக்காங்க, திமுகக்குள்ளேயே இருக்காங்க. அன்பில் மகேஷ் அவர்களை முடக்குவதற்கு ஒரு சக்தி தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நான் முடங்க வேண்டும் என்று சில கூட்டம் ஆசைப்படுது. ஆனா இந்த மாதிரி இடத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு நான் நல்லது செய்யும் போது இவங்க சுத்தி நிற்பார்கள் என்கின்ற எனக்கு ஒரு தெம்பு இருக்குது. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சீனியர் குரூப் இருக்கும், அதே மாதிரி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிராக இன்னொரு குரூப் இருக்கான். என்னை முடக்க நினைக்கிறார்கள், திமுகலேயே நிறைய பேர் முடக்க நினைக்கிறார்கள், ஆனால் நான் நல்லது செஞ்சேன்னா என் கூட இவங்கெல்லாம் வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக திமுகக்குள்ள சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற சண்டை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுப்பது சீனியர்ஸுக்கு சரியாக பிடிக்கல அப்படிங்கிற அந்த கருத்து உண்மையாக மாறிவிட்டது. அன்பில் மகேஷ் போன்ற நபர்களுக்கு எதிராக திமுகக்குள்ளேயே உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் தெரிய வருகிறது. ஆனால் இவங்களுக்குள்ள போட்டி பொறாமை காரணமாக பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா மாணவ மாணவிகள், ஆதி திராவிட மாணவ மாணவிகள். இவங்க தான் இவங்களுடைய போட்டி பொறாமைகள்லாம் நின்று நல்லபடியாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அது பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய எண்ணம். ஒரு கட்சி வளரணும், இன்னொரு கட்சி வீழணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் செய்கிற அரசியல் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா அரசியல் செஞ்சாங்கன்னா, இல்லையே திராவிட அரசாங்கம் ஆண்டு தமிழ்நாடு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பதில், இன்னும் வேறு யாராவது ஆண்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா, இதை விட ஒரு 10 மடங்கு நல்லா இருந்திருப்போமோ. ஏன்னா அப்படிப்பட்ட நாகரிக மனிதர்கள் நம்ம மனிதர்களை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சரியா இன்னும் நம்மை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இல்லாட்டி நம்முடைய அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்ம இங்கே வைக்கலாம்ல. ஏதான் என்னப்பா நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் இதை விட நல்லது செஞ்சுருக்கலாம்னு சொல்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே ஏன் வரமாட்டிருக்கீங்க, அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெறுப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான் சாதாரண மனிதர்களுடைய கேள்வி. ஸோ பார்க்கலாம் தமிழக அரசியலில் மேலும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சீற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 3 மணி நேர ஏஐ ChatGPT மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல் 1000 நபர்கள் ஃப்ரீயாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.